எடுத்துக்கொள்வோம். யோவான் 15வது அதிகாரம். ஆமென். வேதம் கொண்டு வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 151வது பக்கம். யோவான் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் முதல் பகுதியை இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் தியானிக்க வைத்தார். நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே தன்னுடைய பாடுகளை சந்திக்க போவதற்கு முன்பாக பல காரியங்களை பேச துவங்கினார். ஆமென். இனி நடக்க போகிற காரியங்கள், அவர் போன பிறகு வரப்போகிறவரை குறித்து, சத்திய ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆமென், எப்படி அவர்கள் இனி வாழ வேண்டும், எந்த நிலையில் அவர்கள் காணப்பட வேண்டும், இவைகளையும் கர்த்தர் பேசுகிறார். இயேசு மரிக்க போகிற செய்தி, மரிக்க போகிறார் என்கிற காலத்தை சமீபமாகி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் பேசும்போது அவங்க இருதயெல்லாம் கலங்குது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் உங்களுக்காய் போய் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. இப்படி பல காரியங்களை பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு காரியத்தை அந்த சீஷர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது என்ன காரியம் என்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாய் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை இந்த மாலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற, விசேஷமாய் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தைரியமாய் சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு அவர் சமூகத்தில் இருந்து ஆராதித்து கொண்டிருக்க காரணம், நாம் அவரை தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் அவரால் தேடப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை தேடிக்கொண்டேன். ஆமென். பேதுருவை கொண்டு எழுதும் போது 1 பேதுரு 2வது அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்த நம்மை அவர் தமது மந்தைக்கு நேராய் திருப்பினார் என்று. நீங்கள் திரும்பினீர்கள் என்று அல்ல, உங்களை அவர் திருப்பி இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஏவப்படுகிறேன் என்றால், ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல இன்னைக்கு அவரை அப்பா என்று அழைப்பது. ஆமென். நான் ஒரு பாஸ்டர் ஃபேமிலியில் பிறந்ததுனால அல்ல, நான் இந்த சபை மெம்பர் ஆனதுனால அல்ல, இன்னைக்கு அவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்து அவரை அப்பா பிதா என்று அழைக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என்றால், இது என்னுடைய கிரியை நிமித்தம் அல்ல, தேவன் எனக்கு பாராட்டின கிருபை. இதை நம்புறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும் போதே இந்த வார்த்தை இப்படி சொன்னார். யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். ஆமென். நீர் உலகத்தில், ஆமென், யோவான் 17வது அதிகாரம் 6வது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். எல்லாருக்கும் ஈஸியா வந்து அவரை அப்பா என்று அழைக்க முடியாது. யார் அவர் தெரிந்து கொள்ளுகிறார்களோ, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு மட்டும்தான் அவரை ஆராதிக்க முடியும். அன்றைக்கு கிருபாசன தண்டையிலே எல்லாராலும் வர முடியாது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனால மட்டும்தான் வர முடியும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததுனால இன்னைக்கு அந்த கிருபாசன தண்டையில ஓடி வரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எல்லாராலும் அதை ஈஸியா வந்து சேர முடியாது. ஆமென். யாருக்கு அந்த இடத்துல வந்து உட்கார முடியும் என்றால், யாரை கர்த்தர் கிருபையாய் தெரிந்தெடுக்கிறாரோ. அப்போ தேவன் சமூகத்தில் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்றால், சீஷர்களுக்கு அதை தான் ஞாபகப்படுத்துகிறார், நீங்க என்ன தேடி வரல, மாறாய் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களை தான் கர்த்தர் நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார். இதைதான் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த மாலை நேரத்தில் இந்த வசனத்தை அடிப்படையில் தான் இன்றும் நாளைக்கும் ஆண்டவருக்கு சித்தமானால் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பேன். இன்றைக்கு மாலையிலே நான் பேச போகிற வார்த்தை, யாரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் அல்லது இது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யார். மத்தேயு 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே அவர் ஒரு உவமையை சொல்லி முடிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தங்க எனக்காக வாசிப்பீர்களா? மத்தேயு 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும் போது அந்த உவமையை சொல்லி முடித்து விட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் என்றல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த உவமை குறித்து நான் சொல்லுவதற்கு முன்பாக இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்றும், இயேசுவால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு என்றும், இயேசுவால் தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் வந்து மரித்த உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுக்கப்பட்ட அன்று முதலே இன்று வரை அது உலகத்திற்கு சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இந்த சத்தத்தை கேட்ட ஜனம் நீங்கள் மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த அழைப்பை கேட்டவர்கள் நாம் மாத்திரமல்ல, இன்னும் இந்த தேசத்தில் கோடிக்கணக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசுவை குறித்து, இயேசுதான் வந்தார், இயேசுதான் நமக்காய் மரித்தார், இயேசுவால் தான் நித்திய ஜீவன். இந்த அழைப்பு என்பது ஆமா எல்லாம் கிட்டத்தட்ட அநேக காதுகள் கேட்கப்பட்ட பிறகும் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளாமல் ஒரு சிலரால் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த சிலர் என்கிற கூட்டத்தில் தான் கர்த்தர் என்னையும் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எப்படி இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சொல்லுகிறார் என்றால், ஒரு எஜமான் ஆமென் தன் வீட்டிலே ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். இந்த உவமை எல்லாருக்குமே தெரியும். இது பரலோக ராஜ்யத்திற்கு உட்படி அதற்கு ஏற்ற ஒரு உவமையாய் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைக்கு முன்வைத்து நான் இதை பேச விரும்புகிறேன். ஆமென். தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி 2வது வசனத்தில் துவங்கப்படுகிறது. ஆமென். 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் என்று. இந்த கல்யாணத்தை குறித்து, இந்த ரட்சிப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, குமாரனை குறித்து ஆமென் கேள்விப்படாத யாரும் இந்த பூமியில கிடையாது. எல்லாருக்கும் இயேசுனா தெரியும், இயேசுனா பிடிக்கும், இயேசுனாலே யாரும் வெறுக்க மாட்டார்கள். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, 3வது வசனம் கடைசி, அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். வர மனதில்லாதிருந்தார்கள். அழைப்பை சொன்ன அத்தனை பேரும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாய் அழைப்பை தட்டி விட்டவர்களை அவர் தெரிந்தெடுக்காமல், இதன் பிறகு ராஜாவுக்கு கோபம் வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், விருந்தை ஆயத்தப்படுத்தினவர் யார் யார் அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வர மனதில்லாது இருந்த போது அவர்களை விட்டுவிட்டு, அவன் யார் இந்த வீட்டுக்குள்ள வர தகுதியே கிடையாதோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் வழியில் இருக்கிறார்கள், அவர்களை போய் அவர் அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். அவர்களை அழைத்த போது அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு இந்த வீட்டிற்குள்ள ஓடி வருகிறார்கள். ஆமென். அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்தவர்கள் மனதில்லாமல் இருந்த போது, அழைப்புக்கு பாத்திரவான்கள் அற்றவர்கள் இப்பொழுது சந்தோஷத்தோடு வருகிறார்கள். அவர்கள் அநேகரா என்று கேட்டால் இல்லை, அவர்கள் சிலர்தான். ஆனால் அவர்களுக்கு இந்த விருந்திலே கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்ல ஏவப்படுகிறேன். ஆமென். தேவன் நம்மை ரட்சித்தது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய மேன்மை, பாக்கியம். இந்த உலகம் உங்களை பார்த்து கேட்கும், ஆமாம் இந்த பூமியிலே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன, உங்கள் லைஃப்லே நீங்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னு உலகத்தார் உங்களை பார்த்து கேட்டா, அல்லது யார் உங்களை பார்த்து கேட்டாலும் உண்மையான ஒரு தேவ பிள்ளை வாயை திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசுவை சொந்தமாய் கொண்டது எனக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் என் கூட வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை சொந்தமாய் கொண்டது. காரணம், வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. நான் நினைச்சது போல சம்பாதிச்சுட்டேன் நான் கேட்டால் எனக்கு தெரியாது. நினைச்சது போல என் லைஃப்ல எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நினைச்சது போல காரியங்கள் எல்லாம் என் தலைமுறைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தில் எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. அதுதான் தேவ ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவை சொந்தமாய் கொண்டிருக்கிறேன். இயேசுவை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எனவே தான் ஒரு தேவ பிள்ளை யார் கேட்டாலும் சொல்லணும். உலகத்தார் தங்கள் படிப்பை உயர்த்தி காண்பிப்பார்கள், உலகத்தார் தங்கள் அழகை உயர்த்தி காண்பிப்பார்கள், அந்தஸ்தை உயர்த்தி காண்பிப்பார்கள். ஆமென். தாங்க எதை பெரிதா பார்க்குறாங்க இந்த உலகத்தில் அதெல்லாம் உயர்த்தி காண்பிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை அவைகளை அல்ல, தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை. எனவே தான் தாவீது ஒரு இடத்துல சங்கீதத்தில் இப்படி பாடுவார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனமே கூடி வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் பாடுவேன் அப்படின்வார். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை. என் லைஃப்ல எனக்கு இப்படி என்ன ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன அவர் அரண்மனையில் கொண்டு வந்தார், இதல்ல. வீட்டுக்குள்ளே யாருமே அங்கீகரிக்காத என்ன ஊரை அங்கீகரிக்க வச்சார், இதல்ல. தாவீதுக்கு எது பிரஷியஸ் தெரியுமா? ஆமா, என் ஆத்துமாவுக்கு செய்தது, கர்த்தர் என்னை ரட்சித்தார், என் இயேசுவை நான் சொந்தமாய் கொண்டது, என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும் இயேசுவை சொந்தமாய் கொண்டது எனக்கு ஆசீர்வாதம்? சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்த இந்த உள்ளத்தில் சொல்லுங்க, இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில். விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்காக. அவர்கள் யார் என்றால் தகுதி உள்ளவர்கள், அவர்கள் யார் என்றால் பாத்திரவான்கள். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அது மாறாய் தகுதி இல்லாத பாத்திரவான்கள் அல்லாத ஒரு கூட்டத்திற்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஆமென். இதே போலதான் இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எனக்கு அதுக்குரிய தகுதி இருக்குதான்னு கேட்டா நோ. ஆமென். ஈவன் பக்தியில கூட நாம எல்லாம் ஜீரோ தான். நம்மை விட பக்தி உள்ள எத்தனை பேர் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில பார்த்தா ஜீரோ, பரிசுத்தத்தில் பார்த்தா ஜீரோ. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீனர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் தெரிந்தெடுக்கப்பட்டது. ஆமென். நம்மை விட தகுதி உள்ள எத்தனையோ பேரை கர்த்தர் புறக்கணித்து விட்டுதான் தகுதி இல்லாத என்னையும் உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை பாக்கியமாய் கருதுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்புக்கு பாத்திரவான்கள ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. ஆனா யாரும் இப்பொழுது இந்த கல்யாண பந்தியில் இல்லை. ஆனா இப்ப ராஜா வந்து பார்க்கும்போது ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டம் ஆமென், வஸ்திரமே அவர் கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா வஸ்திரம் கூட கிடையாது. வஸ்திரமே அவர் கொடுக்கிற வஸ்திரம் இருந்தாதான் உண்டு. ஆமென். இந்த கூட்டம் தகுதியை வச்சு அவர் பார்க்கவில்லை, பாத்திரவானமான கூட்டமான் வச்சு பார்க்கல, அழகுள்ள கூட்டமான் வச்சு பார்க்கல. இப்பொழுது இந்த கூட்டம் எதினால் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது என்றால் ஒரே வார்த்தை, அவர் காண்பித்த கிருபையினால. ஹல்லேலூயா. எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தேவன் தந்த ரட்சிப்பை மட்டும் கனவீனப்படுத்தாதீர்கள், இயேசுவை மட்டும் கனவீனப்படுத்திடாதீங்க. நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு நம்முடைய கிரியையினால் வந்ததல்ல, தேவ கிருபையினால் கிடைத்தது. அதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து. கிரியைகளின்படி ரட்சிக்காமல் நம்ம கிரியை வச்சு பார்த்துருந்துருப்பார்னா இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல நின்றுக்கவே மாட்டோம். ஆமென். நம்முடைய பரிசுத்தத்தை வச்சு பார்த்துருந்துருப்பார்னா இன்னைக்கு நாம இந்த இடத்துல நின்றுக்கவே மாட்டோம். அவர் கிருபை பாராட்டினதுனால இன்னைக்கு அவரை அப்பா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையை கர்த்தர் காண்பித்தது யாருக்கு காண்பிப்பார்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஏன் நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுன்னா, நோவா கர்த்தருக்கு முன்பாய் நீதிமானாய் காணப்பட்டான். அப்ப நோவாவுக்கு கிருபை கிடைக்க ரீசன், அவன் நீதிமான்.
ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஏன் கிருபை கிடைக்குதுன்னா ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். மோசைக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. ஏன் கிருபை கிடைக்குதுன்னா மோசை குறித்து ஆண்டவர் சொல்ற சாட்சியே அவன் என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்றார். யோபுவுக்கு கிருபை கிடைக்குது. ரீசன் என்னன்னா அவன் உத்தமன் என்கிற சாட்சி பெற்றவன். தாவீதுக்கு கொடுக்கிற கிருபை நிச்சயமான கிருபை, தலைமுறை தலைமுறைக்கு கிருபை கொடுக்கிறார். ரீசன் என்னன்னா தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் கிருபை கொடுக்கும் போது கூட அவங்க கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டியை பார்த்து தான் கொடுத்தார். ஆமா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் நிற்பது நிர்மூலமாக அது இருப்பதும் கிருபை. காலைதோறும் நம்முடைய கிருபை நமக்கு எப்படி இருக்குது? புதிதா இருக்குது. நான் கேட்கிறேன், நம்ம கிட்ட என்ன குவாலிட்டி பார்த்து கிருபை தாரா? இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நீதிமானா இருக்கிறதுனால? இல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறதுனால கிருபை தாரார்? இல்ல. எத்தனை பேருக்கு சொல்லணும் நான் விசுவாசத்தில் வல்லவனானதுனால கிருபை தாரார்? இல்ல. நம்மிடத்தில் குவாலிட்டி பார்த்து, கிரியை பார்த்து அவர் கிருபை பாராட்டவில்லை, நம்ம அன்பு பாராட்டி கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். எனவே தான் பவுல் சொல்ல, கிரியைகளின்படி ரட்சிக்காமல் கிருபையின்படி ரட்சித்து, இந்த கிருபையின்படி ரட்சித்ததை அவன் சரியாய் உணர்ந்தபடினால்தான் கலாத்தியருக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை இப்படி எழுதுகிறார், நான் தேவன் எனக்கு தருகிற கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. ஹல்லேலூயா. கிருபையை நம்ம எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? டெய்லி வாழ்றதை வச்சு மட்டும் பார்க்கணும். அது மட்டும் அல்ல, கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையினால் பெற்ற ரட்சிப்பு இங்க பாருங்க, இந்த கல்யாண வீட்டில் அழைப்புக்கு பாத்திரவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி உள்ளவங்க. ஒவ்வொரு ரீசன். ஏன் இந்த ரீசன் சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கும் இதுக்கு மேல மனசு கிடையாது. அழைப்பு கொடுக்கிறா, ஆனா மனது கிடையாது. ஆனா ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு அழைப்பு வரும்னு எதிர்பார்க்கல, இந்த கூட்டத்துக்கு என்ன கூப்பிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் திடீரென்று ஒரு அழைப்பு வருகிறது. சரியா ஒரே ஒரு சந்திப்பு. அந்த அழைப்பு வந்ததும் அந்த அழைப்பை அவன் தட்டி விடாமல் அந்த அழைப்புக்கு பாத்திரவன்களாய் தங்களை அர்ப்பணித்ததினால அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். தகுதி உள்ளவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே தகுதி இல்லாத இவர்களை ராஜா உட்கார வைக்கிறார். இந்த வார்த்தை சொல்லும் போதே ஒரு வார்த்தையே, அன்பான சகோதர சகோதரி, நீங்கள் இருக்கிற இந்த இடத்தில் தகுதியுள்ள எத்தனையோ பேர் உட்கார வேண்டிய இடத்துல தான் கர்த்தர் தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் உட்கார வச்சு ஆராதிக்க வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் எப்போ அப்பா சமூகத்தில் வந்து உட்காரும் போதும் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நானோ உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். கிருபையை சிந்தித்து, என்ன கிருபை ஆண்டவரே? எந்த விதத்தில் தகுதி இல்லாத என்ன உங்க சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறீங்கன்னா இது நீர் பாராட்டின கிருபை. அப்படி சொல்றவங்க ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல. தேவன் நம்மை கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். யார் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்? கிருபை அதிகம் பாராட்டப்பட்டவர்கள் இவர்கள். கிருபை அதிகம் பாராட்டப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி சமூகத்தில் ஒவ்வொரு நாள் கண்ணாடி முன்னாடி நீங்க உங்களை ரெடி பண்ணும் போது ஒரு வார்த்தை உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நான் கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த பாக்கியத்தை பெறாமல் இன்னும் அநேக கோடிக்கணக்கு ஜனங்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த கிருபை பெறும்படி அதற்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? இந்த இரவு நேரத்தில் ஒரு காரியத்தை ஆவியானவர் தியானிக்க வைத்தார். அந்த காரியத்தை மட்டும் நான் வசனத்தை வைத்து ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒரு கிரியை, அது நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த இரவில் ஆண்டவர் பேசும்படி தியானிக்க வைத்த வார்த்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18வது அதிகாரத்தின் அதனுடைய 7-8 வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். லூக்கா 18:7-8 வசனங்கள். தேவன் நம்மை நோக்கி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. போதும். இங்கே வேதம் அழகாய் காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமென், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீடிய பொறுமையாயிருந்து நான் அவர்கள் காரியத்திலே நியாயம் செய்வேன் என்றார். பொறுமையாயிருந்து சீக்கிரமா நியாயம் செய்வேன் அப்படின்றார். பொறுமையாயிருந்து அவங்க காரியத்தெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாலை நேரத்தில் அன்பு உள்ளமே, ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற நிச்சயம் இருக்குமானால் உங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு மலைக்கு மேல் ஏறி கொண்டிருக்கும் போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமென், அப்பா, கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஆமே, இந்த கேள்வி பிள்ளை கேட்பான ஆபிரகாம் கொஞ்சம் கூட நினைக்கல. காரணம், இந்த பாதை எதற்கு போகிறோம், என்ன நடக்க போகிறது என்பது ஈசாக்குக்கு தெரியாது, வேலைக்காரங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டிலேருந்து புறப்படும் போதே ஆபிரகாம் பிள்ளை எத்தனை முறை பார்த்துருந்துருப்பார்னு தெரியாது. ஆமாம், ஏன்னா இந்த பிள்ளையை தான் பலி செலுத்த போறார். ஆமாம், காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை. இந்த பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் கையாலே கொல்ல போறார். ஏன்னா ஆண்டவர் பலி செலுத்த கேட்டிருக்கிறார். பிள்ளையை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் எத்தனை முறை அந்த முகத்தை பார்த்துருந்துருப்பார்னு தெரியாது. ஆமாம், இப்போ பிள்ளை திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறாப்பா, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? இந்த கேள்வி ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த கேள்வி வந்தது, ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணி இருந்திருப்பாரு, எனக்கு அது எவ்வளோ யோசிச்சாலும் கிரகிக்க முடியல. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட பதறாமல், கொஞ்சம் கூட தளராமல் தைரியமா பிள்ளைய பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஹல்லேலூயா. என்னொரு கான்ஃபிடென்ட்ங்க, என்னொரு நம்பிக்கை. ஏன்னா ஆபிரகாம் அப்படி உருவாக்கிட்டார். ஆபிரகாமுக்கு இப்ப நல்லா தெரியும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தை கர்த்தர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும், என் காரியத்தை மட்டும் இல்ல, என் தலைமுறை காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவர். ஆமே, ஏன் அவர் என் காரியத்தை பார்த்து கொள்ளுகிறார் என்றால் 3 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் அப்படின்றார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஏன் என் விஷயத்தை அவர் பார்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை தெரிந்து கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். என்னை நன்றாய் அறிகிறவர். தாவீது இப்படி சொல்லுகிறார், சங்கீதம் 139 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்ந்திருத்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்கிறார். ஏன் ஆண்டவர் என் காரியத்தை நான் பார்த்து கொள்றேன் அப்படின்னா, ஏன் எனக்காய் அவர் காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர் அவர். எங்க நம்முடைய ஆண்டவரை போல நம்மை அறிந்து கொண்டிருக்கிற ஒருவரும் இந்த பூமியில கிடையாது. எவ்வளவு பெரிய நெருங்கின உறவானாலும் எல்லாருக்குமே நம்மை குறித்த அறிவில் ஒரு லிமிட் இருக்கு. புருஷனானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, திடீர்னு சில சூழ்நிலையில் நம்மை அறியாமலே வாய் விடுற ஒரு வார்த்தை தான், என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது, நான் இருக்கிற ட்ராக் உங்களுக்கு எங்க புரிய போகுது இல்ல. இது எல்லாருமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் நெருங்கின உறவுகிட்ட தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த பூமியில என்னத்தை தான் நெருங்கின உறவா இருந்தாலும் நம்முடைய எல்லாவற்றையும் அறிகிற கெப்பாசிட்டி எல்லாருக்குமே கிடையாது.
அன்னாளுடைய அழுகையை எல்கானாக்கு புரிய முடியுது. ஆனாலும் அண்ணனுடைய வேதனையை முழுவதுமாய் மாற்றுகிற கெப்பாசிட்டி இந்த எல்கானாக்கு கிடையாது. வார்த்தை சொல்லுவார், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா. இந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை தான். ஆனா உண்மையில அந்த வார்த்தை அவளை முழுவதும் ஆறுதல் படுத்திச்சான்னு கேட்டா இல்லை. என்னை நன்றாய் அறிகிற ஒரே ஒருவர் உண்டு என்றால் அவர் வேற யாரும் அல்ல, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறவர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, ஏசையா நன்றாய் நீர். என்னை A to Z என்னை சரியா புரிந்து கொள்ளுகிறவரும் சரியா அறிந்து கொள்ளுகிறவரும் ஒரே ஒருவர் தான். அவர் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல பொறுமையா இருந்து கிரியை செய்வேன். அது மாத்திரமல்ல, அவர் என்னை அறிகிறவர் மாத்திரமல்ல, அவர் என் தலைமுறையும் அறிகிறவர். நாம நினைக்கிறோம் அவருக்கு என்ன மட்டும்தான் தெரியும். நோ. ஆகாரிடத்துல வந்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல ஆண்டவர் ஆகார் அழுது கொண்டிருந்த போது ஆகாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகார் அழுகிறதை ஆபிரகாமால பார்க்க முடியல, உணர முடியல. துருத்தியில தண்ணி கொடுத்து அனுப்பிட்டார். ஆமென். ஒரு துருத்தி தண்ணி இந்த ஆகாருக்கும் பிள்ளைக்கும் போதுமா போதாதா என்பதை கூட ஆபிரகாம் யோசிக்கவில்லை. ஆமா, இந்த துருத்தி தண்ணி தீர்ந்த பிறகு அவங்க என்ன செய்ய போறாங்க இதை யோசிக்கல. எனவே தான் சொன்னேன், என்னை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ள யாருக்கும் இந்த பூமியில முடியாது, என் ஆண்டவராக இயேசுவை தவிர. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு காரியத்தை இந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்லுகிறேன், என்னை எல்லாரும் புரிஞ்சிக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஒரு நாள் நினைச்சும் பார்த்துடாதீங்க. அப்படி நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை தோல்வியை தான் காண்பித்து கொண்டே இருக்கும். என்னை இவங்க புரிஞ்சுக்கணும், என்னை இவங்க அறிஞ்சிக்கணும், என் வேதனை இவங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை, யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. என்னை உண்மையா புரிஞ்சுக்கிற கர்த்தர் அவர் ஒரு மாட்டுத்தர் தான். ஹல்லேலூயா. ஆமென். அண்ணால் ஆரம்பத்தில் என்ன நினைச்சானா, எல்கானாட்ட வேதனையை சொன்னா எல்கானா சரியா புரிஞ்சுப்பார். அதனால எல்கானாட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறா. எல்கானா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். அதனால சில வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்திட்டார். ஆனா அவளுடைய இருதயம் இன்னும் ஆறல, வேதனை தீரல. ஒரு நாள் தெளிவு வந்து அவள் தன் அழுகையை, தன் இருதயத்தை யார்கிட்ட ஓப்பன் பண்றானா, ஆண்டவர்கிட்ட முன்பாக வந்து ஓப்பன் பண்றான். அந்த ஓப்பன் பண்ண விஷயத்தை ஏலிட்டையும் அதுக்கு பிறகு சொல்லல, திரும்ப வந்து எல்கானா கிட்டே சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. அவர்கிட்ட ஓப்பன் பண்ண விஷயத்த வேற யார்கிட்டே சொல்லலை. அதன் பிறகு அவள் வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆமென். என்னை குறித்து அறிகிறவர், என்னை மட்டும் அறிகிறவர் அல்ல, என் தலைமுறைகளை அறிகிறவர். ஆகாட்ட வந்து சொல்றார், ஆகாரே நீ ஏன் எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? உன் அழுகையை நான் பார்க்கிறேன், உன் பிள்ளை இருக்கிற சத்தத்தையும் நான் கேட்கிறேன். உன்னையே நான் பார்க்கிறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் பிள்ளையை பத்தி எனக்கு தெரியும். ஆமென். இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே ஆகார் இதே போல ஒரு விசை சாராளை விட்டு தூரமாய் வந்தபோது ஆண்டவர் அவளை கண்டு பேச துவங்கி, அப்பொழுதே அவளை குறித்து மாத்திரமல்ல, அவள் வயிற்றில் இந்த பிள்ளை குறித்து கூட எல்லாவற்றையும் சொல்லிவிட்டா. இப்பொழுது திரும்ப ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் ஆண்டவர் திரும்ப சொல்றார், ஆகாரே எனக்கு உன்னையும் தெரியும், உன் பிள்ளையும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, என் தலைமுறைகளை அறிந்திருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன் இந்த வார்த்தை இந்த மாலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்லுகிறேன் என்றால், உங்க பிள்ளை லைஃப் எப்படி இருக்கும், என் பிள்ளை வாழ்க்கையை நான் எப்படி என்ன பண்ண போறேன், இந்த கவலை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் வையுங்கள். கர்த்தர் காரியத்தை பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து கிரியை செய்வார். ஆமென். அவருக்கு எப்படி செய்யணும்னு நல்லா தெரியும். ஆமென். அவர் என்னை அறிகிறவர் மாத்திரமல்ல, என் தலைமுறைகளையும் அறிகிறவர். அவர் என் தலைமுறைகளை அறிகிறவர் மாத்திரமல்ல, என் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிகிறவர். கிதியோனை வந்து செலக்ட் பண்றார் பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல. ஆமென். கிதியோனை வந்து தெரிந்து கொண்டு கிதியோன்ட்ட சொல்றார், உன்னை நான் அனுப்புறேன், நீ இருக்கிற பலத்தோட போ, உன்னை கொண்டு நான் மீதியானியரை முறியடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது கிதியோன் மேல் இருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்தி அவனை பயன்படுத்துறதுக்கு அனுப்பும் போது, அன்றைக்கு இரவுல ஆண்டவர் அவன் கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது பாகால் பலிபீடத்தை இடித்து போட்டுவிட்டு எனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி என்னை ஆராதின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது, அவன் வீட்டில் இருக்கிற கழுதை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். அவன் நியாயாதிபதிகள் 6வது காளை குறித்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் சொல்றார், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய். அப்போ ஆண்டவருக்கு என்னையும் தெரியும், என் தலைமுறைகளும் தெரியும், என் வீட்டில் இருக்கிற காளைகளில் எத்தனை காளைகள் இருக்குது, அதில் இந்த காளை எத்தனாவது காளை, அந்த காளைக்கு எத்தனை வயது, இது எல்லாமே என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அவர் என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, என் தலைமுறைகளை அறிந்தவர் மாத்திரமல்ல, என்னுடைய எல்லாவற்றையும். அதான் தாவீது சொன்ன, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னுடைய A to Z, எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன ஸ்ட்ரெங்க் இருக்கு, எனக்கு என்ன பலன் இருக்கு, என்னால் எதை செய்ய முடியும், என்னால் எதை செய்ய முடியாது, இதுக்கு மேல என்னால் எப்படி இதை மூவ் பண்ண முடியும், இது எல்லாவற்றையும் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் என்னை அறிந்தவர். ஆமென். என் தலைமுறைகளை அறிந்தவர், என்னுடைய எல்லாவைகளையும் அறிந்தவர். ஆமென். என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் அறிகிறதோடு மாத்திரம் விட்டுற மாட்டார், அடுத்து அவர் என்னை பார்ப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் ஏன் அவர் இவ்வளவு காரியத்தை செய்ய துடிதுடிக்கிறார்னா, அவர்களை குறித்து எல்லாமே அறிகிறவர் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல அவருடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். மத்தேயு 14வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் பாதத்திலிருந்து வசனத்தை கேட்கிறார்கள். 3 நாட்கள் எதுவுமே சாப்பிடவில்லை. 3வது நாள் ஆனதும் சீஷர்கள் ஜனங்களை அனுப்பிவிட சொல்றாங்க. ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்கி 5 அப்பத்தை 5000 பிளஸ் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி மீதி 12 கூடைகள் நிறைய எடுத்து விட்டு, ஆமென், ஆண்டவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு தாம் தெரிந்து கொண்ட இந்த 12 சீஷர்களை அக்கறைக்கு துரிதப்படுத்துகிறார். அக்கறைக்கு துரிதப்படுத்தி அவர்களை படகுல ஏற்றி அனுப்பிவிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு மலையில் ஏறி தனிமையில் ஜெபிக்க போனார் என்று. இதே சம்பவம் மத்தேயு 14 இருக்கிறது, மார்க் 6 இருக்கிறது, யோவான் 6 இருக்கிறது. ஆமென். இவர்கள் இப்பொழுது படகில் ஏறி நடுக்கடலில் வந்ததும் காற்று கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளித்து இப்பொழுது சீஷருடைய படகு தத்தளித்து கொண்டிருக்கும் போது பேதுரு எல்லாருமே அந்த படகுல செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து பார்க்கிறார்கள், தண்டு வலித்து பார்க்கிறார்கள். எல்லாம் செய்து பார்த்தும் அவர்களால் நிற்க முடியவில்லை, கடக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, மார்க் 6வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்திலே, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். அப்படின்னு இயேசு இருப்பது மலையில ஜெபம் பண்ணி கொண்டு இந்த கரையிலிருந்து புறப்படும் போது ஒரு கூட்டத்தை கர்த்தர் அனுப்பி விடுகிறார். ஒரு சின்ன கூட்டம், இந்த 12 கூட்டம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தை அவர் துரிதப்படுத்தி அக்கறைக்கு அனுப்புகிறார். இந்த அனுப்பிவிட்ட ஜன கூட்டம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு அவர் பார்க்கல, அவங்க போகிற வழியில என்ன ஆச்சுதுன்னு பார்க்கல. அவர்களை அனுப்பி விட்ட பிறகு அவருடைய போக்கஸ் அவர்கள் மேல் அவர் வைக்கவில்லை, மாறாய் யாரை அவர் தெரிந்து கொண்டு ஒரு பாதை நியமித்து நடத்துறாரோ அவர்கள் மேல் அவர் போக்கஸ் இருக்கு. மலையிலிருந்து ஜெபிச்சிட்டு இருந்தாலும் அவர் யாரை தான் பார்க்கிறார்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தை தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லும் போது தைரியத்தோடு சொல்லுகிறேன், ஆமாம், உங்கள் விஷயத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நிலையை பார்க்கறதற்கு
இந்த பூமியில யாரும் இல்லாவிட்டாலும் உங்களை அறிந்த ஒருவரும் உங்களை பார்க்கிற ஒருவரும் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த மாலை நேரத்தில் ஒரு சத்தியத்தையும் ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லுகிறேன். ஏற்ற நேரத்தில் அவர் வந்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டுவிட்டு, ஆமென், அவர் தூரமாய் போகவில்லை. நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நெருங்கின உறவுகள் எல்லாம் அதிகமாய் தூரம்தான் போவார்கள். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் நெருக்கத்தில் இன்னும் என்னை நெருங்கி வருகிற தேவன். ஆமென். எனக்கு கடினமான பாதையில இன்னும் எனக்கு துணையா இருப்பவர். என்னால முடியாது என்று சொல்லி வரும்போது எல்லாவற்றையும் எனக்காய் நின்று செய்து முடித்து தருகிற நல்ல தகப்பனவர். ஆமென். ஆண்டவருக்கு இந்த பகுதியை ஒரு நாள் தியானிச்சிட்டு இருக்கும்போது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. நம்முடைய ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும் இல்ல? அவர் ஒரு வார்த்தையை சொன்னாலே, அந்த வார்த்தையை அனுப்பினாலே போதும், அந்த வார்த்தை எல்லாமே செய்து முடிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது மலையிலிருந்து ஜெபித்துட்டு இருக்கிற ஆண்டவருக்கு இப்பொழுது இவர்கள் தத்தளிக்கிறது தெரியுது. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஒரு வார்த்தையை அனுப்பி இந்த காற்றை அமைதியாக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அவர் ஜெபிச்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு கிரியையை இந்த இடத்துல அவர்களுக்கு முன்னாடி செய்ய ஆண்டவரால் முடியும். ஏன்னா இவர்களை அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறது கர்த்தர். ஆமென். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அப்படி செய்யாம பைபிள் சொல்லுகிறது அவர்கள் முன்பாக நடந்து வந்தார் என்று. ஆமென். ஒரு நாள் இந்த வசனத்தை வச்சு தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட, நீங்க எதுக்கு ஆண்டவர் வந்து கிரியை செய்றீங்க? நீங்க அங்க இருந்துட்டே செஞ்சிருக்கலாமே, நீங்க வந்து செய்ய காரணம் என்ன? அப்பதான் ஆண்டவர் பேசினார். நான் தெரிந்து கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு, நான் தெரிந்து கொண்ட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா, அவனுக்கு இதுக்கு மேல முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்னா, நான் தூதனை அனுப்ப மாட்டேன், வேற யாரையும் அனுப்ப மாட்டேன், நானே வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே தான் 91வது சங்கீதம் சொல்லும் போது, அவன் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படி சொல்லி தொடங்கின வார்த்தை. அதன் பிறகு கீழே சொல்லப்படும் வழியிலே அவர்களை காக்கும்படி அவர்களுக்காக தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். அவர்கள் என்ன செய்வார்கள்? பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரத்திலே ஏந்தி கொண்டு போவார்கள். சில காரியத்திற்காய் தூதர்களை அவர் அப்பாயிண்ட் பண்ணுகிறார், சில காரியத்திற்காய் இயற்கை அவர் அப்பாயிண்ட் பண்ணுகிறார், சில காரியத்திற்காய் உயிரினங்களை அப்பாயிண்ட் பண்றார், சில காரியத்திற்காய் தீர்க்கதரிசிகளை அப்பாயிண்ட் பண்றார். இப்படி சொல்லிவிட்டு கீழே அடுத்த வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கும், அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னது மாத்திரமல்லாமல் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் தெரிந்து கொண்ட பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டுனா, இதுல என் பிள்ளைக்கு உதவுறதற்கு யாருக்கும் முடியாது என்று தெரிஞ்சிச்சுன்னா, நான் தூதனையோ நான் தீர்க்கதரிசியையோ எந்த மனுஷனையும் அனுப்ப மாட்டேன், நானே என் பிள்ளைக்காய் வந்து நிற்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நம்பிக்கையோடு ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல கவனம் வைத்துக் கொண்டே இருப்பார், கவனம் வச்சுட்டே இருப்பார். அனுப்பிவிட்ட கூட்டத்துக்கு என்னாச்சுன்னு அவர் அதுக்கப்புறம் பார்க்கல. ஆனா செலக்ட் பண்ண கூட்டத்தை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருப்பார். இந்த வார்த்தை சொல்லும் போது, அன்பு சகோதர சகோதரி, உங்க விஷயத்தை பார்க்கறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் இந்த பூமியில. ஒரு காரியத்தை இந்த மாநிலத்தில் நிச்சயமா இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பார்க்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை அறிகிறவர் மாத்திரமல்ல, அவர் என்னை காண்கிறவர் மாத்திரமல்ல, மூன்றாவது அவர் எனக்காய் நீதி செய்கிற தேவன். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தின் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக அவர் இறங்கி வாதாடுவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக அவர் நின்று நீதி செய்வார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக அவர் பட்சத்தில் நின்று காரியத்தை நடப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து, வேதம் சொல்லுகிறது, அவர் சீக்கிரத்திலே வந்து நியாயம் செய்வார் என்று. அவர்களுக்காய் எல்லாவற்றிலும் துணை நின்று கிரியை செய்கிறவர். ஆமென். ஒரு சமுத்திரம் முன்பாக வந்து நின்றால்
அவர் நின்று அதை பிளந்து அவர்களை வழி நடத்துவார். ஒரு மாறா வந்து நின்றார், அவர்களுக்காக ஒரு மரத்தை காண்பித்து அதிலே ஒரு கிரியை செய்வார். ஒரு தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் குடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கண்மலையாம் அவர் நின்று அவர் தண்ணீரை கொடுக்க வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் தம்முடையவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காய் நீதி செய்கிற தேவன். எனவே ஒரு தேவ பிள்ளை உங்கள் நீதிக்காக யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் உங்களை இரட்சித்த உங்கள் கர்த்தரிடத்தில். தாவீது பலமுறை சொல்லுகிற வார்த்தையில் ஒரு வார்த்தை தான், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய். ஆமென். உனக்கு நீதியும் உனக்கு இரட்சிப்பும் இந்த பூமியிலிருந்து அல்ல, உனக்கு இரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். ஆமென். ஒரு காரியத்தில் உங்களுக்கு நீதி வேணுமா, ஒரு நீதி கிடைக்கணுமா, ஆமென், மனுஷ பக்கத்தில் இந்த பூமியில எந்த அனுகூலமும் இல்லை என்றால் அதை குறித்து நீங்க எந்த ஒரியும் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அது மாத்திரமல்ல, எத்தனை அனுகூலங்கள் இருந்தாலும் நீதியை கர்த்தரிடத்தில் மட்டும் எதிர்பாருங்கள். தாவீது இப்படி சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். எத்தனை அனுகூலம் இருந்தாலும், ஆமென், எனக்கு நீதி கிடைக்கத்தக்கதா எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், எந்த காரியமும் எனக்கு அவர் செய்தால்தான் உண்டு. கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, ஆபிரகாம் லோத்து இப்பொழுது சோதோமில் இருக்கும்போது சில ராஜாக்கள் வந்து லோத்தையும் அங்க இருக்கிற எல்லாரையும் பிடித்து கொண்டு சோதோமின் ராஜாவையும் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். இந்த செய்தியை ஆபிரகாம் அறிந்து இப்பொழுது லோத்துக்காக யுத்தம் பண்ணுவார். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் யுத்தம் பண்ணி பழகினவர் கிடையாது. ஆனால் இந்த வயதான காலத்தில் லோத்துக்காக அவர் போய் யுத்தம் பண்ணி லோத்தை மாத்திரமல்ல அந்த ராஜாவை மீட்டு எல்லாரையும் திருப்பி கொண்டு வரும்போது, ஆமென், இப்பொழுது இவன் செய்த இந்த காரியத்திற்காக சோதோமின் ராஜா அவனை ஆசீர்வதிக்கிறதற்காக பொருட்களோடு வர்றான். ஆமென். பல பொருட்கள் பல நன்மைகளோடு அவன் வந்து அவனை பிளஸ் பண்ண வரும்போது அவனை சந்திக்கிறதுக்கு முன்பாக சாலேமின் ராஜா இப்பொழுது ஆபிரகாமை சந்தித்து சொல்லுகிறார், இந்த யுத்தத்தில் ஜெயம் உம்முடைய பலத்தில் கிடைச்சது கிடையாது, கர்த்தர் உம்முடைய கரத்தினால் கொடுத்தது என்று சொல்லி அதை நினைவுபடுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வைத்து அவன் கர்த்தருக்கு என்று தசம பாகத்தை கொடுத்து விட்டு இப்பொழுது வரும்போது தான் சோதோமின் ராஜா சந்திக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசன 18வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும். 18ல் சொல்லப்படுகிறது, உன்னதமான ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதும் 21வது வசனம் சொல்லப்படுகிறது, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். சோதோமின் ராஜாவுக்கு செய்த ஒரு நன்மைக்காக சோதோமின் ராஜா இப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆசீர்வதிக்க வந்தபோது ஆபிரகாம் செய்த காரியம் 22வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமாகிய தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு இப்பொழுது இந்த பொருட்களை சோதோமின் ராஜா கொண்டு வர ரீசன் ஆபிரகாம் செய்த காரியம். இப்பொழுது இந்த இடத்துல சோதோமின் ராஜாவின் பொருட்களை வாங்கின ஆண்டவர் அடிப்பாரான்லாம் கேட்டா இல்லை, ஏன்னா அது அவன் செய்த காரியத்தினுடைய பலன். ஆனாலும் சோதோமின் ராஜா ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது ஆபிரகாம் கை நீட்டி வாங்காமல் இப்படி வாங்குவான் பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமென், ஆபிரகாமை பார்த்தா ஆபிரகாம் இப்படி கை நீட்டுறார், இப்படி கையை வச்சுட்டு சொல்றார், சோதோமின் ராஜாவே, இதுவரை என்னை ஆசீர்வதித்தது கர்த்தர். ஆமென். இதுவரை நான் இம்மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பது அவரிடத்திலிருந்து வந்த நன்மையினால. இனி கடைசி வரையிலும் இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட இப்படி வச்ச கையை அவன் இப்படி நீட்டல.
அதை நான் புரியும்படி சொல்றேன். ஒரு நாள் கூட ஆபிரகாம் ஆண்டவரை உலகத்துக்கு முன்பாக விட்டு கொடுக்கல. இந்த வார்த்தையை சொல்லும் போது தைரியத்தோடு சொல்றேன், யார் தெய்வத்தை இந்த பூமியில் விட்டு கொடுக்காமல் வாழுகிறீர்களோ அவர்களை இந்த பூமியில கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேவனை விட்டு கொடுக்காமல் இருங்க, விட்டு கொடுக்காம இருங்க. ஆமென். ஈசாக்கு தன் தகப்பனுடைய துறவை வெட்டி அதுல தண்ணீர் வருது தெரிஞ்சதும் சத்துரு வந்து அதை திரும்ப மூடி போடுகிறான். ஏசைக்கு இப்ப கையை விட்டு போகுது, சித்னா கையை விட்டு போகுது. ஆமென். எந்த இடத்துலயுமே ஈசாக்கு எதிர்த்து நிற்கல. அந்த இடத்துல உண்மையிலே சொல்ல போனா ஈசாக்கின் பக்கம் தான் எல்லா நியாயமும் இருக்குது. ஏன்னா ஒண்ணு அப்பா சொத்து அது. ஹல்லேலூயா. அப்பா வெட்டின துறவை தான் ஈசாக்கு திரும்ப போய் வெட்டுறார். அப்பா சொத்துல கை வைக்கிறார். ஆனா அதை வந்து சத்துரு தடுக்கும் போது அதற்காக போய் அவன் எந்த இடத்துல நீதிக்கு போய் நிக்கல, அவன் ஒதுங்கிடுறான். வாக்குவாதம் பண்ணவில்லை. வாக்குவாதம், அவன் சண்டைக்கு போகல, அவர்கள் சண்டைக்கு வராங்க, இவன் சண்டைக்கு போகல. வெயிட் பண்றா. கொஞ்ச நேரத்துல ஆமென், ஈசாக்கு இன்னொரு துறவை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த துறவு தான் ரெகோபோத். ஆமென். ஏசைக்கு இழந்தது உண்மை, சித்னா இழந்தது உண்மை. ஆனால் கர்த்தர் ஒரு மகிமையான ரெகோபோத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த ரெகோபோத்து கிடைத்ததும் ஈசாக்கு சொல்லுகிறார், நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணினார் என்று. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமென். அது மாத்திரமல்ல, எவன் வாக்குவாதம் பண்ணினானோ, எவர்கள் சண்டைக்கு வந்தார்களோ அவர்களே வாயை திறந்து சொல்லுகிறார்கள், உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆமென். ஈசாக்கு எந்த இடத்தில் ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஆண்டவர் ஈசாக்க விட்டு கொடுக்கல. ஆமென். நான் எவ்வளோ ஆண்டவர் விட்டு கொடுக்காம இந்த பூமியிலே ஜனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேனோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசித்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். என்னை விட்டே கொடுக்க மாட்டார். எந்த கடினமான பாதையா இருக்கட்டும் ஆண்டவரை விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமென். ஏன் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல இவ்வளவு கிரியை செய்ய விரும்புகிறார்? ஒன்று, அவர் என்னை அறிந்திருக்கிறார். என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, என் தலைமுறை அறிந்திருக்கிறார். என் தலைமுறை அறிந்தவர் மாத்திரமல்ல, என்னுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, அவருடைய ஃபோக்கஸ் எப்பவுமே என் மேலேயே இருந்துட்டு இருக்குது. என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர்தான் எனக்காய் நீதி செய்கிற தேவன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமையாயிருது. அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவருடைய நியாயம் சீக்கிரமாய் வரும். ஆனால் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தை திரும்பவும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, பொறுமையாயிருந்து செய்வார். ஆனா செய்யும் போது சீக்கிரமா செய்வார். காண ஒரு கல்யாண வீட்டில் மரியாள் வந்து சொல்லுகிறார், திராட்சரசம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று. திராட்சரசம் இல்லைன்ட்டாங்க. ஆண்டவர் உடனே கிரியை செய்ய தொடங்கல. ஆண்டு சொல்ல, என் வேலை இன்னும் வரல. வெயிட் பண்றார், பொறுமையா இருக்கிறார். பொறுமையா இருந்தவர் அடுத்து கிரியை செய்ய துவங்கினது சீக்கிரமா செய்யறார். அதாவது பொதுவாக ஒரு திராட்சரசத்தை உருவாக்குவதற்கு மினிமம் 1 வாரம் ஆகும் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ். நல்ல ருசி நிறைந்த திராட்சரசத்தை உண்டாக்குவது யூதர்களுடைய வழக்கத்தின்படி. அந்த அந்த ஒரு கல்யாண வீட்டில் அந்த திராட்சரசம் தான் விலை உயர்ந்த ஒரு உணவு. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பாயசம் இல்லைன்னா நம்ம முகம் மாறும் இல்ல, அதே மாதிரி அங்கே திராட்சரசம் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கல்யாண வீடு கல்யாண வீடாவே இருக்கா. ஆமென். அதே போல இந்த திராட்சை ரசத்தை உருவாக்குறதுக்கு மினிமம் 1 வீக் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரியல, நான் பார்த்தது கிடையாது. ஆமென். அப்படி செய்தாதான், அதுக்கு நிறைய ப்ராசஸ் உண்டு. அப்படி செஞ்சாதான் ருசி கூடின திராட்சை ரசம். இப்ப அந்த ருசி கூடின திராட்சை ரசம் தான் குறைஞ்சிச்சு. இந்த வீட்டுக்காரங்க அந்த திராட்சை ரசத்தை உருவாக்குறதுக்கு மினிமம் 1 வாரம் ஆச்சு. இப்ப ஆண்டவர் செய்ய போறாரு. ஆனா செய்யும் போது உடனே செய்யவில்லை. மார்த்தாள்கிட்ட சொல்றாங்க, என் வேலை இன்னும் பொறுமையா, அதான் வேதம் சொல்லப்படுகிறது, நீடிய பொறுமையா இருந்து. இப்ப செய்ய தொடங்கும் போது எப்படி செய்யறாருன்னா, அவங்க எடுத்தது போல 1 வாரம் எடுக்கல,
சிம்பிளா செய்யறா, ஸ்பீடா செய்யறா. என்ன செய்யறா? கர்ச்சா, வெளியில இருக்கிற கர்ச்சாடியை உள்ள கொண்டு வாட்டுறாரு, தண்ணீரை நிரப்புன்றாரு, கொண்டு போய் பரிமாறுன்றார். அவ்வளவுதான். செய்யறதை இமிடியேட்டா செய்கிறார். டேஸ்ட் பண்றவன் சொல்றான், நீங்க ஒரு வாரம் செஞ்ச ரசத்தை விட அவர் ஸ்பீடா செஞ்ச ரசம் ருசி கூடினதா இருக்கான். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணி செய்வார், ஆனா சீக்கிரம் செய்வார். அப்படி வெயிட் பண்ணி அவர் சீக்கிரம் செய்கிற சில கிரியை இல்ல, அற்புதம் அல்ல, தேவ மகிமை வெளிப்படும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க காரியத்துல, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரா? இந்த காரியத்தை சொல்லும் போது உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் செய்யும் போது சீக்கிரம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அந்த செய்கிற காரியம் மகிமையாய் பல கண்களுக்கு முன்பாய் பேசப்படும். நம்புறவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 காரியங்களை மாத்திர வேகமாய் 10 நிமிஷத்துல சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் பொறுமையாய் தம்முடையவர்களுக்காய் செய்யும் போது அவர்களுடையவர்கள் இந்த பொறுமையின் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, ஆமென், இதை மாத்திரம் ஆவியானவர் இன்றைக்கு தியானிக்க வைத்ததை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோபுவை குறித்து சொல்லும் போது யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். யாக்கோபு 5வது அதிகாரத்தின் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவரா இருக்கிறாரே என்றார். யோபுவின் காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், யோபு பொறுமையா இருந்தான் என்று இங்க வேதத்தில் சொல்லியிருந்தாலும் இதே வார்த்தையை நான் இன்னும் இப்படி சொல்றேன், கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். 1வது அதிகாரம் நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் சத்துரு அழித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பேசல, வெயிட் பண்றார், பொறுமையா இருக்கிறார். 2வது அதிகாரத்துல அவன் சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது கர்த்தர் ஒன்று பேசல, வெயிட் பண்றார், பொறுமையா இருக்கிறார். அதுதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலின் முடிவை பொறுமையா இருந்து 41 அதிகாரங்கள் வரை கர்த்தர் பொறுமையா இருந்து 42வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து அவன் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சாத்தான் யோபுக்கு இருந்ததை எல்லாவற்றையும் அழிப்பதற்கு எடுத்த அதிகாரங்கள் 2 அதிகாரங்கள். ஆமாம், எல்லாமே எழுதி முடிக்கும் போது 2 அதிகாரம் ஆச்சு. ஆனா ஆண்டவர் யோபுக்கு எல்லாமே 2 தனியா கொடுக்கிறதற்கு அவர் எழுதின வசனம் ஒரே வசனம் தான். ஆமென். ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவது மிக மிக எளிதான காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவருக்கு உருவாக்குவது மிக மிக ஈஸி. எனவே தான் சொல்லி அவர் பொறுமையா இருந்து சீக்கிரமா செய்வார், பொறுமையா இருந்து சீக்கிரமா செய்வார். பொறுமையா வெயிட் பண்ற 41 அதிகாரங்கள் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு 42வது அதிகாரத்தை ஒரே அதிகாரத்தில் ஒரே வசனத்துல ஆண்டவர் மொத்தமா கொடுக்கிறார், 2 தனியா கொடுக்கிறார். இவ்வளவு பொறுமையான காலத்தில் யோபுவின் இடத்தில் வெளிப்பட்ட ஒரு 3 அனுபவங்களை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, யோபு செய்த காரியம். யோபு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு இவ்வளவு நடந்த பிறகும், ஆமென், 21, 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நிர்வாணியாய் நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவன் பொறுமையா இருந்து சில காரியத்தை செய்கிற இந்த காலத்துல தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? குறை சொல்லுகிறவர்களா அல்ல, முறுமுறுக்கிறவர்களா அல்ல, அதிகமாய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களா இருங்கள். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாத்துக்காக. ஏன் ஸ்தோத்திரம் சொல்லணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயம் கர்த்தர் எதை செய்தாலும் அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக தான் செய்து கொண்டிருக்கிறார். சில இடத்துல கர்த்தர் அமைதியா இருந்தாலும் அது நன்மைக்காக தான் அமைதியா இருக்கிறார். சில இடத்துல கர்த்தர் சில வாசல்களை அடைத்தாலும் அது நன்மைக்காக தான் அடைக்கிறார். சில இடத்துல சில நபர்களை நம்மை விட்டு பிரித்தாலும் அது நன்மைக்காக தான் செய்கிறார். சில இழப்புகளை கர்த்தர் சந்திக்க வச்சாலும் அது நன்மைக்காக தான் செய்கிறார். சில இல்லாய்மையின் பாதையில கர்த்தர் நம்மை கொண்டு போனாலும் அது நன்மைக்காக தான் செய்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் வரும்போது யோபுவை போல ஆமென் முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். இது பேசுறது ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி, ஆனா செயல்முறைப்படுத்துறது
கொஞ்சம் கஷ்டம். ஆமென். யோபு சொல்ற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எப்படிங்க இருக்கும்? ஒரே நாளில் 10 பிள்ளைங்க இறந்த செய்தி காதுல கேட்கும்போது, இல்லை கடந்த வாரத்தில் அந்த ஏர் இந்தியாவுடைய ஃப்ளைட்டு அந்த மரண செய்தி, அந்த அந்த ஆபத்து மொத்த இந்தியாவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதே போல் யோபுக்கு தன் சொந்த 10 பிள்ளைங்க ஒரே நாளில் மரித்த செய்தி வரும்போது எப்படிதான் அவர் அதை தாங்கிக்கிட்டார்னே தெரியலை. சொத்துக்கள் எல்லாம் ஒரே நாளில் அழியுது. அவ்வளோ சம்பாதித்த அத்தனையும் ஒரே நாளில் போகுது. இது எல்லாத்தையும் ஒரே நாளில் கேட்க, ஒரே நாளில் அத்தனை இழப்பின் செய்தியை கேட்கிறார். இதை கேட்டு விட்டு யோபு ஏன் ஆண்டவரன்னு கேட்கல. அவர் சொல்ற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பொறுமையான காலத்தில் தேவ பிள்ளைகள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண ஒருவேளை வராட்டாலுமே ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன். ஆமென். தேவனை வேதனைப்படுத்துகிற, குறை சொல்லுகிற, அவிசுவாசமான எந்த வார்த்தைகளும் உங்கள் வாயில் வராதிருப்பதாக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த கடினமான காலத்தில், பொறுமையின் காலத்தில் ஆமென் அவரை குறித்து பேசுங்கள். கர்த்தர் செய்வார் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை நன்மை என்று அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஒரு நாள் உண்டு, கர்த்தர் உங்களை மகிமையாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாய் மாத்திரமல்ல, ஆமென், இரண்டாவது அவன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவனாய் இருந்தான். யோபு 23வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றான். இந்த வார்த்தையை யோபு பேசும்போது யோபுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எதுவுமே பேசல. அதன் அடையாளம் தான் நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். 8-9 படிச்சீங்கன்னா, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் அப்படின்றார். எங்க தேடி பார்த்தாலும் அவரை பார்க்க முடியல. அவர் ஏதோ செய்கிறார் தெரியுது, ஆனா என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் எதுவுமே புரியல யோபுவுக்கு. ஆனாலும் இந்த இடத்திலும் யோபு எதை விசுவாசமாய் சொல்லுகிறான் என்றால், இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையில இனி எதுவுமே திரும்ப வர போறது கிடையாது. இப்படி அல்ல. யோபு இந்த கடினமான பாதையிலும் தன் வாயில எதை சொல்லுகிறார் என்றால், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் உங்கள் கடினமான பாதையிலும் தைரியத்தோடு சொல்ல முடியும், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார். தேவன் பொறுமையா இருக்கிற காலத்தில் தேவ பிள்ளையே, உன் வாயில் அதிகமான விசுவாச வார்த்தைகள் வருவதாக. ஒரு பக்கம் அதிகம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்கள். இன்னொரு பக்கம் அவிசுவாச வார்த்தையை சொல்லாமல் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லுங்க. யார் கேட்டாலும் சொல்லுங்க, என் தேவன் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று. என்ன நம்பிக்கையில சொல்ற? என் மீட்பர் இன்றைக்கும் உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளை காரியம் எப்படி நடக்க போகுது நீ நம்புற? சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். எதை வச்சு சொல்றீங்க? என் மீட்பர் அவர் இன்றைக்கும் உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். யோபுக்கு நம்பிக்கை, 2 நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை அவர் உயிரோடு இருக்கிறார்ங்கிற நம்பிக்கை. 2வது நம்பிக்கை, இவ்வளவு பிரச்சனையிலையும் இன்னும் என் தீபத்தை அணையாம என்னை உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 அனுபவம், இந்த 2 காரியம் போதும். யோபு சொல்ற, எனக்கு குறிக்கப்பட்டதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். 3வது இந்த யோபு செய்த காரியம், யோபு சொல்லுகிற வார்த்தை 11வது வசனம், அதே 23வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்றார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அப்படின்றார். 42 அதிகாரம் வரையிலும் ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் சொன்ன யோபு தன்னுடைய சிநேகிதர்கள் பேச 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 கொஞ்சம் வழியில கொஞ்சம் அவர் தளர்ந்துருவார். ஆனாலும் இந்த 42வது அதிகாரம் வரையிலும் யோபு கர்த்தர் நியமித்த பாதையில கொஞ்சம் கூட வழி விலகாமல் அந்த தேவன் எதை நியமித்தாரோ அந்த பாதையில நடப்பதில் உறுதியா இருந்தான். ஆமென். நீ கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாரோ அந்த பாதையில நடக்கிறதுல நீங்கள் உறுதியாருங்கள். யோபு சொல்ற, என் கால்கள் அவர் அடிகளை, இந்த பாதை எனக்கு கடினமாய் கர்த்தர் அனுமதிச்சதும் யோபு இனி எனக்கு இந்த ஆண்டவரும் வேண்டாம், எனக்கு இந்த பாதையை வேண்டாம்னு சொல்லி திரும்பி போகவில்லை. ஆமென்.
இருந்தாலும் தேவன் எனக்கு இப்படி அனுமதிச்சிட்டாரு, நான் அவருக்கு உத்தமமா நான் வாழ்ந்தேனே, அவர் தானே சார்ந்திருந்தேன், எனக்கு இப்படி கர்த்தர் அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு எந்த இடத்திலுமே யோபு வழி விலகவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, இன்னொரு ட்ராக்கை அவன் செலக்ட் பண்ண போகவும் இல்லை. அவன் நியமித்தது ஒரே பாதையில் நின்றான். அவர் பாதையிலே தன் கால்களை பதித்து கொண்டான். அந்த பாதையிலே கடைசி வரை நின்றான். அந்த யோபுவின் வாழ்க்கையின் முடிவில் தான் கர்த்தர் தமது செயலின் மகத்துவத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளையே, அவரை விட்டு பின்வாங்கிறாதீங்க, அவரை விட்டு கொடுத்துறாதீங்க, அவரை விட்டு விலகிறாதீங்க, இனி ஒரு ஆப்ஷனை தேடி போகாதீங்க, இனி ஒரு வாசலை தேடி போகாதீங்க. ஆமென். அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே தட்டி கொண்டிருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகாது, அப்படி நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் பொறுமையா இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது கிருபையினால. தெரிந்து கொண்ட நம்மை தெரிந்து கொண்டவர் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். விசுவாசத்தில் உறுதியாருங்கள். அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். தேவன் நடத்துகிற பாதையில் பின்வாங்காமலும் விலகாமலும் தைரியத்தோடு முன் செல்லுங்கள். உங்களுக்கு குறிக்கப்பட்டதை ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம் உங்களை ஜெபத்தில் நடத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். எனக்கு குறித்திருக்கிறது என் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, என்னை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, என் தலைமுறைகளை அறிகிறவர் மாத்திரமல்ல, என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்து என்னை மாத்திரம் பார்த்து எனக்காக வந்து நீதி செய்கிறவர். அவர் பொறுமையா இருந்து நீதி செய்யும் வரையிலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கொண்டிருப்பேன். எல்லாவற்றுக்கு மேலாய் அவர் நடத்துகிற பாதையில் விலகாமலும் விட்டு விடாமலும் நான் அவரையே பற்றி கொண்டு முன் செல்வேன். எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி உங்கள் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து, ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீர் என்னை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நீர் தெரிந்து கொண்ட என் வாழ்க்கையை குறித்த அக்கறை உமக்கு நன்றாகவே இருக்குதப்பா. என்னை நீர் விசாரிக்கிறீர், என்னை நீர் அறிந்திருக்கிறீர், என் காரியங்களை நீர் கவனிக்கிறீர், என்னை நீர் பார்த்து கொள்வீர். என் காரியத்தை மாத்திரமல்ல, என் தலைமுறைகளை கர்த்தர் பார்த்து கொள்வீர். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஏசையா, நன்றா நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னும் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம். ஒரு விசை கூட என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி எதை குறித்தும் கலங்காதீர்கள், எல்லாவற்றையும் அறிகிறவர். ஆராய்ந்து. அவர் பாதையை விட்டு விலகி விடாதே சகோதரா, அவர் பாதையை விட்டு விலகி விடாதே சகோதரி. விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே உன் கண்களுக்கு முன்பாய் அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவாராமே. நான் எழுவதும் ஆமே. நீரே நன்றாய் அறிந்திருக்கிறீர், நன்றா நீர் அறிந்திருக்கின்றீர். ஏசையா, நன்றாய்
ஒரே ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை முடிந்தால் உயர்த்தி எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஆகாரையே இவ்வளவு அறிவாரானால் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட, அவருக்கு சொந்தமான ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உன் அழுகை அவர் அறிந்திருக்கிறார், உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் நிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன் ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் அவமானங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் தோல்விகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ தனிமையில் அழுது கொண்டிருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீ எதற்காய் அழுகிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எந்த காரியத்தினால் நீ ஏங்குகிறாய் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அறிகிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர், ஏற்ற நேரத்தில் உனக்கு விடுதலை தருகிறவர், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். தூரமாய் இருந்து அல்ல, உனக்கு சமீபமாய் வந்து உன்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. எந்த விதத்திலும் அவரை விட்டு விடாதீர்கள், எந்த இடத்திலும் முறுமுறுத்து விடாதீர்கள், எந்த இடத்திலும் சந்தேகப்படாதீர்கள். விசுவாசத்தோடு விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் பாதையில் முன்னேறி கொண்டே இரு. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் பொறுமையாயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக எனக்கா என் தேவன் நியாயம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க, எனக்கா என் தேவன் கிரியை செய்வார் என்று நம்புறவங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தை கேட்டதோடு விட்டு விடாமல் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு நீர் தெரிந்தெடுத்த நோக்கத்தில் உறுதியாயிருந்து நீர் நடத்துகிற பாதையில் முன் செல்ல கிருபை கொடும். தொடர்ந்து ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மக்கள்